கல்லாவுல அந்நிய ஆடவனாகி நான் நிற்கின்றேன் என்பதற்காக வேண்டி காரை என்னுடைய கடையினுடைய வாசல்ல நிறுத்த மாட்டான். கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் தள்ளி தான் போய் நிறுத்துவோம். அந்த அளவிற்கு தன்னுடைய மனைவியை பிற ஆடவர் பார்த்து விடக் கூடாது என்பதுல ஒரு வெட்க உணர்வு. இது இஸ்லாம் ஊட்டிய உணர்வு. அதுல கொஞ்சம் அவங்க கூடுதலாக போயிருக்கலாம், அது வேறு விஷயம். எந்த அளவிற்கு என்றால், இன்றைக்கு நம்ம நாட்டில் வீடுகள்ல அவன் பாட்டுக்குள்ள நுழைவான். அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வருவான். என்ன அண்ணினே தெரியாது. மாமி அப்படிம்பா. என்ன இவனுக்கு இன்றைக்கு இவனுக்கு நாம மாமியாக இருந்தோம் மாமின்னு சொல்லி உள்ள வருவான். நம்ம ஆட்களை சலாம் சொல்லாம உள்ள போவாங்க. ஆனா சவுதியை பொறுத்தவரையில இஸ்லாம் போட்ட சட்டத்தினுடைய அடிப்படையில பிற ஆடவர்கள் அப்படி உள்ள போக முடியாது. உள்ள அனுமதி கேட்டுவிட்டு தான் போக வேண்டும். நாம இப்படி வீட்டு வாசல்ல செல்லும் போது சவுதியுடைய அந்த அரபிகளுடைய வீடுகளை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வீட்டினுடைய கதவும் பெரிய கோட்டை கதவுகள் கொண்டு இருக்கும். நாம அப்படி கிராஸ் பண்ணி போறோம்னு வைங்க, சின்ன பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கும். நாம அந்த வீடு எப்படி நம்ம இந்த நாட்டில் உள்ள ஆட்கள்ல வீடு எப்படி இருக்குன்னு இப்படி பார்க்க தான் போவோம், கதவை சாத்திடுவாங்க. அந்த அளவிற்கு அந்த மக்களிடத்துல வெட்க உணர்வு ஊட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா இங்க தர்காங்கிற பேர்ல, அதாவது இந்த தர்காவுல இப்படி இது மாதிரியான வேடம் எடுக்கிறதுக்கு காரணம் சபல எண்ணம் தான். அதற்கு தான் இப்படி விஸ்வரூபம் எடுக்கிறான். நீங்க பாருங்க, நித்யானந்தாவை பார்த்தோம்ல, என்ன நடந்துச்சு? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு வித்தியாசமான தோற்றத்துல வந்துட்டாலே ஏமாற்றத்துக்கு வந்திருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பெண்கள் தான் இதுல ரொம்ப ஏமாந்துருவான். என்றைக்கு ஒருவன் வித்தியாசமாக, சுவாமி பரமானந்தாவா திருச்சியில அடைச்சாங்கள, அந்த சுவாமி பிரேமானந்தா தலையில பெரிய சடை, ஏமாத்து பெருவழி, அவரு சிங்கம் வாயிலிருந்து லிங்கம் எடுக்கும். அப்படியே சிங்கத்தை கூண்டுல கொண்டு அடைச்சு போட்டாங்க ஜெயில. அப்படி தப்பிச்சு வர வேண்டியதானே? ஏமாற்று வேலை முடியல. அது போல சாய்பாபா தலையில ஒரு கூடையை கோத்தி வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏமாற்று வேலை. அப்படி இந்த கடவுள் வேஷம் போடக்கூடியவர்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு டிரெஸ்ல தான் வருவான். அந்த டிரெஸ்ல வந்து விட்டாலே இவன் ஏமாற்று பெருவழி. இப்ப நம்மளெல்லாம் பார்த்து தாய்மார்கள் எல்லாம் பெருசா நினைக்க மாட்டாங்க. இது பெரிய அஜர்த்தா இவரு, சும்மா சாதாரணமான முறையில் தலையில ஒரு தொப்பியும் இல்ல, சும்மா ஒரு சட்டை மட்டும் தான் போட்டிருக்காரு. நம்ம ஆட்கள் நம்ம அசரத்தே என்ன செய்வாங்க, ஒரு 9 மாசம் கர்ப்பிணி மாதிரி இப்படி வருவாங்க. ஜிப்பா போட்டு வந்து அசரத்து வர்றாடி, நம்ம எல்லாம் கசரத்து பாக்குறோம் இல்ல. அப்ப டிரெஸ்ஸுக்கு தான் மயக்கம். இதெல்லாம் ஏமாற்று வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு டிரெஸ் போடல. அவங்கள பார்க்கிறதுக்கு வருவாங்களாம் வெளியில இருந்து. ஐயுக்கும் முஹம்மது, உங்கள முகமது, உலகமே நடுநடுங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர். அவருடைய பேரை கேட்டாலே அன்றைய ரோமாபுரி பாரசீகம் எல்லாம் நடுநடுங்கிய மாபெரும் ஒரு தலைவர். அவரை பார்க்க வருவாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஐயுக்கும் முகமது, உங்கள முகமது யார் என்று கேட்பாங்க. இதோ வெள்ளையா இருக்கிறாரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல வெள்ளை நிறமாக இருப்பாங்க. இந்த சாய்ந்து கொண்டிருக்கிறார் இவர்தான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுலதான் நபித்தோழரோடு நபித்தோழராக சங்கமாகி தனியே ஆடை இல்லாமல் அவர்களோடு ஒன்றி தோழர் யார் தூதர் யார் என்று தெரியாத அளவுல தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவன் வித்தியாசமான டிரெஸ் போட்டு வர்றான். இந்த டிரெஸ் போட்டு வர்றதே எதற்கு? ஏமாத்துறதுக்கு. அப்படித்தான் இந்த பூசாரி வேடம் போட்டு, அப்படித்தான் தர்காவுடைய ட்ரஸ்டி என்ற ஒரு வேடத்தை போட்டுக்கொண்டு, ஆலிம் அஜரத் என்ற வேடத்தை போட்டுக்கொண்டு ஆட்டம் போடுறான். இவங்க இடத்துல பெண்கள் போய் நிக்கிறாங்க. பெண்கள் போய் அப்படி நிற்காதீர்கள், ஏமாறாதீர்கள், ஹராமாச்சி. அந்நிய ஆடவர் உங்களுடைய உடலை தொடுவதற்கு மார்க்க அடிப்படையில் தகுதியானவர் உங்களுடைய மகன் உங்களுடைய கையை பிடிக்கலாம், உங்களுடைய தகப்பன் உங்களுடைய கையை பிடிக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய கையை பிடிக்கலாம். உடன்பிறந்த சகோதரர்கள், சித்தப்பாவுடைய சகோதரர் கூட பிடிக்க முடியாது இஸ்லாமிய மார்க்கத்தில். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அந்நிய ஆடவர் இந்த தர்காவில் சந்தனக்கூடு என்ற பெயரில் சல்லாப கூடு அதான் நடக்குது. சில பெண்களை பார்த்திருக்கிறோம். பெண்கள் கிட்ட நெருங்கினாலேயே
சபலத்தோடு ஒரு சில பேர் பஸ்ல என்ன செய்வான் தெரியுமா, நல்ல வயசான பொம்பளை வருவாங்க, கண்டுக்கிறவே மாட்டான். ஒரு லேடி வந்து சும்மா சின்ன வயசு பொண்ணு ஹை ஹீல்ஸ் போயிட்டு வந்து பஸ்ல ஏறிச்சாக்கும், மேடம் ப்ளீஸ் ப்ளீஸ் பி சீட், ரொம்ப இறக்கம் வந்துருச்சு இவருக்கு. அவன் இந்த பஸ்ல சில பேர் வந்து இடிக்கிறதுக்குனே வருவான். இப்படி ஒரு ஜென்மங்கள் இருக்கிறான். பெண்கள் வந்து அது வரைக்கும் அங்க தள்ளி நிற்போம், ஒரு பெண்ணு ஒரு சீட்ல வந்து மெதுவா அங்கிருந்து மெதுவா தள்ளிக்கிட்டே வருவான். கண்டக்டர் சொல்லாமலே அவர் அந்த பக்கம் போனா இவர் ரிவர்ஸ்ல வருவான். ஏன்னா அங்க ஒரு சீட்ல ஒரு பொம்பளை உட்காந்துருக்கு, மெதுவா அப்படி வருவான். அவன் இது மாதிரியான இந்த சபல புத்தி, இடிக்கிறது பிடிக்கிறது என்பதை, பெண்களை தொடர்றது என்பதற்கு என்ற இந்த காம எண்ணம் உள்ளவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. யாரையுமே நீங்க நம்பாதீங்க. அதுல சில பேர்கள், அவரு நல்ல வயசான தாத்தா, அவர்லாம் வந்து நம்ம மக பார்வதை, இவன் தான் ரொம்ப ஷைத்தான், கிரட்டு பையதான் ரொம்ப விளையாட்டு, ஆனா நல்ல ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம சொல்லல. இது மாதிரியான சபல விளையாட்டு தான் ரொம்ப கடுமையான விளையாட்டு விளையாடுறோம். வயசு காடு வா வாங்கும், வீடு போங்கும், இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நாட்டம், ஒரு ஆட்டம், ஒரு எண்ணமான ஓட்டம் பாக்குறீங்களா? அவன் இந்த பெண்கள் என்று வருகின்ற பொழுது அவன் அந்நியவன் தான் என்ற பார்வையை தான் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்க சொல்கின்றது. நெருப்பா இருங்க, கிட்ட எவனாவது வருகின்றான் என்றால் சிறுமிசம் பண்ண செருப்பை எடுங்க, நெருப்பா இருங்க, செருப்பை எடுங்க. தான் பயப்படுவான் சும்மா லேசா அப்படி. அதனாலதான் நீங்க பேசும்போது, மொபைல்ல பேசினாலும் சரிதான், பேசும்போது உங்க வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா, இல்லை அப்படிதான் பதில் சொல்லணும். எங்க வீட்டுக்காரர் இல்ல, ஆஹா கொஞ்சம் உள்ள போலாம் கொடுத்துருத, கொஞ்சம் மெதுவா பேசி பார்க்கலாம, எப்போ வருவாங்க, அவங்க 2 மணிக்கு வருவாங்க, ஆஹா இன்னும் கொஞ்சம் நமக்கு அனுமதி கிடைக்குது. நெத்தி அடியாக அடிங்க அப்படிங்கிறாங்க. சுத்தியல் அடிச்ச மாதிரி அடிக்கணும் முடியும். எம்மா அடி. போன் எடுத்து பேசுறீங்க, யார் பேசுறீங்கன்னு கேட்டா டமார்னும் சத்தம் கேட்கணும். அவனுக்கு புருஷன் இருக்கிறாரா, இல்லை, நீ என்னடா இது பயங்கரமான ஆளாக்கும் தெரியுது, அடுத்த கேள்வி கேட்க மாட்டான், நேரடியா போய் பார்த்துக்கணும். அப்படி இருக்கணும். அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் போதுக்குது. தர்காவுல சந்தன கூடுங்கிற பேர்ல இந்த பரதேசி, இவன் பெண் சபலம் உள்ளவன், இவன் வேஷம் போடுறான், இவன் பெண்ணை தொடர்றதுக்கு உண்டான திட்டத்துல தான் இதை நடத்துறான். அதற்காக வேண்டிதான் இந்த தர்காக்கள், அதுல சந்தன கூடுகள் ஏற்பாடு செய்யப்படுது. இந்த 5 அண்ணன்மார்கள்லாம் இதுல நீங்க கொடுமையை பார்த்தா, நான் திட்டச்சேரி என்ற ஊர்ல நாகப்பட்டினத்துல உள்ள ஒரு, நான் அங்க மதரசாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது இப்பவும் அதுதான் நடக்குது எல்லா இடத்துலையும். அவுலியாக்கள் கந்துரிக்கு வெண்ணிராட நிர்மலா, நான் அப்ப உள்ளதை சொல்றேன். இப்போ இந்த நடிகை பேர்கள் நிறைய பேர் கஷ்பு வந்திருக்குது, என்ன அளவு பேருன்னு தெரியல, எக்கச்சக்கமானது கிளம்பி வந்திருக்குது. அந்த வெண்ணிராட நிர்மலா அப்போ பாக்குறதுக்கு ஆள் நல்லா இருப்பாங்க. நீ ஏன் பாத்தீங்க, சினிமாவில் வந்திருக்கிறான் போட்டு காட்டுறான். இந்த வெண்ணிராட நிர்மலாவை போட்டு அவுலியாக்களுடைய பக்தியை பெறணுமா? அவன் அவுலியாவுக்கும் அங்க எதுவும் நாட்டம் இருந்திருக்குமோ? எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க. இது பள்ளிவாசல நடத்த முடியாது என்பதை எல்லாம் தெரிந்து இந்த வேட்கையை தணிப்பதற்கு, இந்த அரிப்பை தணிப்பதற்கு இவர்கள் இந்த தர்காவை களமாக ஆக்கி வைத்துக் கொண்டு விட்டார்கள். ஜியாரத்து செய்யலாங்க. ஜியாரத்து எங்க செய்யணும்? பொது கபர்ஸ்தான். அந்த கபூர்ல போய் நின்னா நமக்கு தெரியும், ஆஹா நேற்று நம்மோடு இருந்தாரு நம்முடைய வாப்பா இறந்து போயிட்டாங்க, நம்ம வட்டாரத்துல இருந்தாரு அப்துல் சத்தார் ராவுத்தர், அவருங்க வந்துட்டாரு, நம் வாழ்வில் தானா சமரசம் உலாவும் இடமே. கபூர்ல தான் எல்லாத்துக்கும் சமரசம், எல்லாரும் அங்க சமமாயிருவாங்க. பணக்காரன் ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே, எல்லோரும் அங்கதான் கிடக்குறாங்க. அங்க போய் பார்த்த உடனே பயம் வரும். அதற்கு தான் ரசூலுல்லாஹ் துதக்கிருல் ஆகிரா, அது மறுமையை நினைவுபடுத்தும். அதுக்கு தான் ஜியாரத்து. இவன் பொம்பளை நினைவுபடுத்துறதுல போறான் தர்காவுக்கு. இதுக்கா தர்கா கிடையாது. ஜியாரத்துங்கிறது இது கிடையாது. அதை பார்த்த உடனே மறுமையினுடைய நினைவு வரணும், மரணத்தினுடைய நினைவு வரணும், பாவங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை வரணும், மீண்டும் மீண்டும் தப்பு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வரக்கூடாது. அந்த இறையச்சத்தை ஊட்டுவதற்காக வேண்டி, மறுமை பயத்தை ஊட்டுவதற்காக வேண்டி, மரண பயத்தை ஊட்டுவதற்காக வேண்டிதான் நீங்கள் கபர்களை போய் ஜியாரத்து செய்யுங்க என்று பொது மையவாடிகளுக்கு போக சொன்னத இந்த கபர்கள்ல வந்து இவன் ஜியாரத்து என்ற பெயர்ல வந்து நிக்கிறான். இது தடுக்கப்பட்டது, இது மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்ட ஒன்று.
இந்த தலங்கள் எல்லாம் சாபத்திற்குரிய தலங்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இதை நன்கு நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜியாரத் செய்வது பொது மையவாடி, அதற்கு நீங்கள் போகலாம். இந்த தர்காக்கள் என்பது இஸ்லாத்துல கிடையாது. அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்க, அவங்க மரணமாகுவதற்கு ஒரு 5-6 நாட்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு குபு குபு என்று வேர்வை, கடுமையான வேர்வை, சக்கராத் ஹால் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய இடங்களை அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிச்ச ஒன்று. எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்கின்றது என்றால், இப்ப நாம இந்த தர்காவை போய் உடைக்க முடியாது. உடைக்கலாம், எல்லோரும் சேர்ந்து, இந்த ஊர்ல உள்ளவங்க அனைத்து பேரும் சேர்ந்து யோகபித்து உடைத்தால் அரசாங்கம் ஒன்றும் கேட்காது. அப்படி உடைக்கலாம். இந்த தௌஹீத் ஜமாத் அப்படி ஒரு சில ஊர்களிலும் உடைத்திருக்கின்றார்கள். அந்த காலம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரிலும் வரும் நாள் இல்லை. சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறது கிடையாது. எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரில் உள்ள அந்த ஜமாத்துல உள்ளவங்களும் கண்டிக்கிறாங்களாம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். தாராளமாக இதை கண்டியுங்கள். வெளியே உள்ளவர்கள் தான் இங்க இந்த கந்தூரியை நடத்துகின்றார்கள். இந்த தீமை துடைக்கப்பட வேண்டும். இந்த தீமை அழிக்கப்பட வேண்டும். இந்த கபர்கள் உடைக்கப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தன்னுடைய மருமகன் அலியை அழைத்து, இஸ்லாமிய ஆட்சி வந்த உடனே, இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சுன்னு வைங்க, நான் பிரைம் மினிஸ்டர் ஆனா முதல் உத்தரவு என்ன? நாகூர் தர்காவில இருந்து அஜ்மீர் தர்காவில இருந்து ஃபர்ஸ்ட் அதுதான் உடைக்கிறது. ஆசிப் அலி சர்தாரி அவன் நேரா அஜ்மீருக்கு பார்த்திருக்கிறான். இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்தால் சொல்றேன், இந்த தௌஹீது வளர இறைவனுடைய கிருபையினால் அதுவும் வந்துடும். இந்த ஆட்சி வந்தால் முதல்ல தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆட்கள் பிரைம் மினிஸ்டர் இப்ப எந்த பொறுப்பையும் ஏத்துக்கிறது இல்லைன்னு முடிவுல இருக்கும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னு வைங்க, முதல் உத்தரவு இந்த தர்காக்களை பூரா உடைங்க, உடைச்சிட்டு எவையமோ வீடு இல்லையா அவனுக்கு ஊட்ட கொடுங்க. அதுதான் உத்தரவு. ஏன்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு அவர்கள் வந்த உடனே போட்ட உத்தரவு, தரைக்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் இல்லா சவ்வைதா வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைதா, தரைக்கு மேல் இருக்கக்கூடிய துருத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கபரை உடைக்காமல் விடாதே. போட்ட உத்தரவு உடைச்சாங்க. அந்த அடிப்படையில் இந்த தர்காக்கள் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படுறது சாபத்திற்குரிய இந்த இடங்கள் எப்படி நன்மையை தரக்கூடிய இடங்களாக ஆகும்? அல்லாஹ் காப்பாத்துறான். நீ அந்த கந்தூரில் போய் கலந்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது மூத்து வந்துச்சுன்னு வைங்க, அது சாபத்துக்குரிய மரணம் தான். சாபத்துக்குரிய இடம். பள்ளிவாசல்ல மரணித்தால் நல்ல ஒரு மரணம். ஏன் ஒரு பாக்கியமிக்க ஒரு இடத்துல போய் நாம மரணிச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கபரில் போய் நாம் மரணித்தோம் என்றால் அது சாபத்திற்குரிய ஒரு மரணம். ஏன்னா அங்க இல்லா ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தாங்களே, விபச்சாரம் அங்கே நடக்கின்றது. எத்தனை தர்காக்களில் விபச்சாரம் நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. வேதனை, வெட்கக்கேடு, தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரத்தம் சூடேறுகின்றது, உள்ளம் கொதிக்கின்றது, மனமெல்லாம் பலவதைக்கின்றது. இவ்வளவு அட்டகாசம் இந்த தர்காவில் நடக்குது. அவ இப்படிப்பட்ட இந்த கபரை அதற்கு வழிவகுப்பு. இது கபருன்னு வைத்து விட்டோம் என்றால் எல்லா தீமைகளும் அங்க சேர்ந்து விடும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடைக்க சொல்லிட்டாங்க. எந்த அளவிற்கு சொல்கின்றார்கள் என்றால், உலா துஸல்லு இலைஹா, அந்த கபரை நோக்கி கூட நீங்கள் தொழாதீர்கள். ஒரு இடத்துல தர்காவுல தொழ வேண்டிய அவசியம் வந்தா தர்காவுல ஒருபோதும் தொழாதீர்கள். தடுக்கப்பட்ட இடம். தர்காவை தாண்டி சாதாரணமான தார் ரோட்டில் வேண்டும் என்றாலும் தொழுது கொள்ளுங்கள். காலி மைதானத்தில் வேண்டும் என்றாலும் தொழுது கொள்ளுங்கள். தர்காவில் நீங்கள் தொழாதீர்கள். ஏனென்றால் அந்த கபறுகளை நோக்கி நீங்கள் தொழாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்தை ஒரு முஸ்லிம் அது நன்மைக்குரிய இடம் என்று சொல்லலாமா? இதை கவனத்தில் வையுங்கள்.
அப்படி அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை போட்டதின் காரணத்தால் தான் சவுதியில இன்றைக்கு ஒரு தர்காவை நீங்க பார்க்க முடியாது. நம்ம ஆளு மஸ்ஜித் நபவிக்கு போய் அந்த கபரை நோக்கி இப்படி கையேந்தினான்னு வைங்க, அங்க போலீஸ் நிக்கிறான், அவர் மெதுவா கிப்லாவை நோக்கி திருப்பி விட்டுருவார். இங்க கேட்காத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல கேட்காதீங்க. கபரை மட்டும் திறந்து விட்டாங்கன்னு வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர்ல ஒரு மண் இருக்காது, மண்ணையை தூக்கிட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்துருவான். அவ்வளவு மோசமான ஆள். சந்தனம் இருந்தாத வாயில போட்டுக்குருவான். இந்த தர்காக்கள்ல சர்க்கரையும் பூவும் சேர்த்து நாத்த நாரும் அதை எடுத்து வாயில போட்டு சப்பிக்குருவான். பைத்தியக்கார பையன். எவ்வளவு மோசமான வேலை பாருங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறேன்னு வைங்க, விளக்கு மாத்தால அடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா இது என்ன விளக்கு மாத்தால அடிப்பேன்னு சொன்னியா, ரெண்டு பேரும் சட்டைய கட்டி பிடிச்சிட்டு அங்கே ரோட்ல புரள்வான், செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவனுக்கு ரோசம் வந்துடும். ஆனா நீங்க நாகூர்ல பார்த்தீர்கள் என்றால் அந்த ஷாவுல மீது போட்ட செருப்பு இருக்குது, அந்த விளக்குமாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு விளக்குமாற வச்சு தடவும், மானம் கட்ட குனிஞ்சு நிற்பாங்க. இன்னும் எனக்கு பத்தாது, போடுற விளக்கு மாத்தால செருப்பை தூக்கி வச்சுட்டு செருப்பால் அடிக்கணும் கோவம். இது பக்தி அடிப்படை. என்ன செருப்புனால போய் நான் வாங்கிக்கிறேன், மானம் கட்டவன், சூடு இல்ல சொரணி இல்ல, வைல தலையில என்ன வெக்க கேடு. இந்த பக்தி வந்தா எல்லாம் போயிடுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. இது மாதிரி ஒரு தர்காவை நீங்க சவுதி அரேபியாவில் நீங்க பார்க்க முடியாதுங்க. சவுதி மன்னர் ஃபஹத் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகள் மன்னராக இருந்தார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். நம்ம நாட்டில் உள்ள மக்கள் அங்கு போய் வேலை பார்த்து விட்டு கோல்டு கலர்ல வாட்சி போட்டு வரானா, ஒரு சூட்கேஸ், ஒரு ஸ்ப்ரே, அங்கிருந்து கடன் வாங்கிட்டு வருவான், திரும்ப போகும்போது அங்கிருந்து கடன் வாங்கிட்டு வருவான், திரும்ப போகும்போது இங்க இருந்து ஒரு 2 லட்சத்தை கடன் வாங்கிட்டு போவான். ஆனா ஒரு வீடு அதுன்னு ஏதாவது ஒண்ணு கட்டியிருக்கான். அந்த நாட்டில் உள்ள பரக்கத்து. இந்த சவுதி மன்னர் இறந்துட்டார். இறந்த உடனே என்ன நடந்துச்சு, அவருடைய அடக்கத்திற்காக வேண்டி ஃபாரின் டிக்னிட்டரிஸ், பெரும் விஐபிக்கள், மன்னர்கள், மந்திரிகள், பிரைம் மினிஸ்டர்கள், பிரசிடென்ட்கள், தலைமை அமைச்சர்கள், குடியரசுத் தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர். அந்த தலைவருடைய மரணத்திற்கு பெரும் ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவருடைய அந்த உடலை எடுத்து சென்று ரியாத்ல உள்ள சாதாரண ஒரு கபர், சாதாரண ஒரு மையவாடி, அந்த மையவாடியில கொண்டு போய் அடக்கிறான். அந்த நாட்டினுடைய கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்தில் உள்ள அந்த கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை. நம்ம நாட்டில் தலைவர் இறந்துட்டா என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம பசங்க ஒரு 10 பஸ்ஸையாவது உடைக்கணும். தலைவர் இறந்தது சோகத்தில், சோகம். அந்த சோகம் வந்த உடனே ஒரு 10 பஸ் உடைச்சிட்டு எல்லா பஸ்ஸும் கண்ணாடி இல்லாம அழுதுட்டு போவோம், சோகத்தில் அழுதுட்டு போவோம். எங்க தலைவர் இறந்துட்டாரு, எம்ஜிஆர் இறந்துட்டாரு, அண்ணா இறந்து விட்டார், நான் என்ன செய்வேன், கண்ணாடி இல்லாமல் போகின்றேன், பஸ் அழுதுட்டு போவோம். இது மாதிரி அங்க நடக்குதான். அந்த கொடிய அரைக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பானா, அது பறக்காது. ஏன் தெரியுமா, அந்த கொடியில் எழுதப்பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த ஏகத்துவ கலிமா எழுதப்பட்டிருந்ததின் காரணத்தால், எழுதப்பட்டிருப்பதால் இந்த கொடி எந்த ஒரு தலைவனுடைய மரணத்திற்கும் தாளாது தலை வணங்காது. அதுதான் அரைக்கம்பத்தில் பறக்காது. இதற்காக வேண்டி சோகத்தினாலும் லீவு அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது லீவ் போட முடியுமா, பிச்சு எடுத்துருவான். நம்ம நாட்டில் தான் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு லீவு, காந்தி ஜெயந்திக்கு ஒரு லீவு, இதுல லோக்கல் அவுளியா இருந்ததுக்கு ஒரு லீவு, பண்டாரம் இருந்ததுக்கு லீவு, சன்னிதானம் இருந்ததுக்கு லீவு. அங்க பெருநாளைக்கு மட்டும்தான் லீவு. அதுக்கடுத்து எவனாவது லீவுனா போ அப்படின்றான். அவன் அரபி சொல்லுவான், எனக்கு லீவ் வேணும். எங்க ஊர்ல கந்திரி அப்படின்னு சொன்னா அரபி ஸ்டேட் சொல்றதே ரொம்ப நல்லா அழகா இருக்கு. எப்படி சொல்லுவான் தெரியுமா, கந்திரி அவனுக்கு பாஸ்போர்ட்ல முத்திரை அடிச்சு உன்னை இந்தியாவுக்கு ஏற்றி விட்டுருவேன், இந்த லீவ் எல்லாம் கிடையாது வச்சிருக்கிறானா. நீங்க பாருங்க, இதெல்லாம் யாரு போட்டது? இப்படி அரபகத்துல
இன்றைக்கு அரபகத்திலையும் தீமைகள் நடக்குது. அங்கேயும் தவறான காரியங்கள்லாம், இஸ்லாத்திற்கு முரணான காரியங்கள்லாம் நடக்குது. நான் சுத்தம் என்று சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கபரை நீங்கள் கட்டிவிடாதீர்கள் என்று சொன்னதன் காரணத்தால இறைவனிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை தஜால் கபுரி வசன் யுஅபது மின் பாதி, நான் இறந்த பிறகு என்னுடைய கபரை வணங்கக்கூடிய ஒரு தலமாக நீ ஆக்கிவிடாது என்று இறைவனிடத்தில் கையேந்தியதன் காரணத்தால இன்றைக்கு அரபகத்தில் எந்த ஒரு சிலையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு தர்காவையும் பார்க்க முடியாது. அதான் ஏன் இது இஸ்லாத்துல இல்ல. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தர்கா இல்லைங்கும் போது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கபர் இல்லை எனும் போது யாருமே தெரியல. ஒரு கந்தூரி என்று கொண்டாடுகின்றான் என்றால் இஸ்லாத்தில் இல்லாத போக்கு, மார்க்கம் தடுத்த ஒரு காரியம். அந்த தீமையை கண்டிப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, ஒரு தீமையை உங்களில் ஒருவர் கண்டார் என்றால் கையினால் தடுக்கட்டும். ஃபல்லம் யஸ்ததி ஃபபிலிசானி, அதற்கு முடியவில்லை என்றால் நாவு, அதற்கு முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி, உள்ளத்தை விட்டு ஒதுங்குதல். உள்ளத்தை விட்டு ஒதுங்குதல் என்றால் என்ன? அது இந்த தீமை நடக்கும் போது அந்த தீமையை போய் பார்க்க கூடாது. அதற்கு என்று கந்தூரிக்காக வேண்டி சில சாப்பாடு தவறுக்கு நேர்ச்சியெல்லாம் கொடுப்பாங்களா, அந்த நேர்ச்சியை வாங்கக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அது ஹராம். இது போன்று பெருத்து ஒதுங்க வேண்டும். இந்த அடிப்படையில தான் நாமோ இந்த கூட்டத்தை இங்க நடத்துகின்றோம். கையால தடுக்கிறதுக்கு முடியாது. லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு அரசாங்கத்தில் இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் இந்த தீமைய கூடாது என்று சொல்வதற்கு நாவு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஊரில் உள்ள இந்த சகோதரர்கள் தங்களுடைய கடமையை செய்து இந்த தீமையை ஒழிப்பதற்காக வேண்டி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதில் இந்த ஊரில் உள்ள மக்கள், எங்கள் ஜமாத் அல்லாதவர்கள், அவர்களும் சேர்ந்து, நான் இங்கு வந்தவுடன் சகோதரர்கள் சொன்னார்கள், அவரும் இந்த கந்தூரியை கண்டிருக்கின்றார் என்று. அல்லாஹ் அவருக்கு அருள் உரிவானாக. இந்த தீமையை அவர்களும் கண்டுகின்றார்கள் எனும்போது சில இடங்கள்ல தர்காவை ஆதரிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, தர்காவை போய் முற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, தர்காவில் போய் முத்துற ஆட்கள் இருக்காங்க, கபூரை போய் கட்டி அழுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம அதையும் சொன்னாங்க. இந்த ஊர் மக்கள் யாரும் பெரிதாக இதுல ஆர்வம் காட்டவில்லை. திருச்சியில இருந்தா வர்றாங்களாம், திருவள்ளத்தான் இங்க இருந்து வர்றாங்க, திருச்சியில இருந்தா வர்றாங்களாம். அப்ப இப்படிப்பட்ட இந்த பாத்திமனூர்ல இருந்தா ஒரு காலத்துல இது வந்து கண்டிச்சிருக்கிறாங்க, இளையாங்குடியில இருந்தா வந்திருக்கிறாங்க, இப்போ வர்றது கிடையாது. அவ இந்த ஊர் மக்கள் அதுல ஆர்வம் காட்டாமல் இருக்கிற வரை ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. ஆனால் இந்த ஊரில் உள்ள மக்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தீமையை தடுங்கள். அப்படி தடுப்பதற்கு வருகின்றீர்கள் என்றால் தௌஹீத் ஜமாத் தன்னாலான அனைத்து ஒத்துழைப்பையும் தரும். இந்த விஷயத்தில் இந்த தீமையை தடுப்பதற்கு நீங்களும் கிளம்பி வருகின்றீர்கள் என்றால் இந்த ஜமாத் அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும். ஏனென்றால் இது சாபக்கேடு, இது இறைவனுடைய கோபத்திற்குரிய ஒரு காரியம். நான் கடைசியாக ஒன்றை சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இறைவன் அவனுக்கு இணை வைக்கப்படுகின்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். எந்த பாவத்தையும் அவன் நாடினால் மன்னிப்பான். தான் நாடியவர்களுக்கு இது அல்லாத பாவத்தை மன்னிக்கின்றான், ஆனால் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். இந்த பாவத்திற்கு நிரந்தர நரகம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். சாதாரணமாக மின்சாரம் போகுது, மின்சாரம் போன உடனே வீட்டுல உட்கார முடியல. என்ன ஆனது, என்ன கொதிப்பு, என்ன வெக்க, என்ன சூடு, நரகத்தினுடைய சூடு எவ்வளவு பெரியது. அது குர்ஆன் நிறைய சொல்கின்றது. அந்த வசனங்களை, அது தொடர்பான ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த நரகத்திற்கு நாம போய்விடக்கூடாது என்றால் இந்த தீமையை விட்டு நாம, இது தர்கா என்பது மிகப்பெரிய ஒரு பாவத்தை குறிக்கும். அவர் கேட்கிறாரு, அவர் பார்க்கிறார் என்று சொன்னால் கேட்பதும் எப்போதும் பார்ப்பதும் எப்போதும் ரட்சிப்பதும் எப்போதும் கோரிக்கை நிறைவேற்றுவதும் எப்போதும் குறைகளை கழுவதும் எப்போதும் தருவதும் எப்போதும் நமக்கு பாவங்களை மன்னிப்பதும் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருப்பதும் நம்முடைய குரல்களை கேட்டுக் கொண்டிருப்பதும் படைத்த ஒரே ஒரு இறைவன் தான். இந்த மண்ணில் அடங்கிவிட்ட, இறந்து விட்ட, மறைந்து போன இவர் கேட்கிறார், பார்க்கிறார் என்று சொன்னால்
அல்லாஹ்வும் இவரும் சமம் என்று ஆகிவிடுகின்றது. இந்த பாவத்தை அவன் மன்னிக்கவே மாட்டான். அதனால துடிச்சு, அதனால கவலைப்பட்டு, அதனால துக்கப்பட்டு, சோகப்பட்டு எங்களுடைய இந்த குரலை உங்களுக்கு மத்தியில் பதிய வைக்கின்றோம். நாங்கள் இந்த தீமையை உணர்த்தி விட்டோம், இந்த தீமையில போய் கலந்து கொள்ளக் கூடாது என்ற எச்சரிக்கையும் செய்து விட்டோம். அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான், இங்கு வந்தவர்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். இதையும் தாண்டி அந்த தர்காவில் போய் யாராவது மாட்டி மரணித்து விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர் நிரந்தர நரத்திற்கு சொந்தமானவர்கள். அந்த பாவத்தில் இருந்து, அந்த மன்னிக்கப்படாத மிகப்பெரிய அந்த கொடுமையிலிருந்து, தண்டனையிலிருந்து, வேதனையில் இருந்து, நரகத்தில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரும் காப்பானாக என்று கூறி, அதை எச்சரிப்பதற்காக வேண்டித்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று கூறி, இந்த ஊர்ல உள்ள ஜமாத்தார்கள் எங்களை புரிந்து கொண்டு எங்களுக்கும் எல்லா வகையிலும் நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி அமைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி